கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்ன தடாகம், மாங்கரை, வீரபாண்டி, ஆனைக்கட்டி உள்ளிட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமாருடன் இணைந்து அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தடாகம் மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் பின்னர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்திற்கு ஆதரவாக விருதாச்சலத்தில் மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதாச்சலம் நகரத்துக்குட்பட்ட முல்லா தோட்டத்தில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி விடியா ஆட்சியின் அவலத்தை எடுத்துரைத்தும் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தேர்தல் பரப்புரையில் அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் வாக்கு சேகரித்தார். திருப்பத்தூர் பேரூராட்சி மற்றும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசல் அருகே உள்ள அக்னி பஜார் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பள்ளிவாசலில் பாங்கு ஓதப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்டு MLA செந்தில்நாதன் மைக்கில் பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதி காத்ததால் இஸ்லாமியர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்தில் தேவனூர், இளையூர், வாரியங்காவல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் திறந்தவெளியில் நின்றபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் MG ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் வாக்கு சேகரித்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காலாப்பட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக தங்களுடன் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளின் செயல்பாட்டை முடக்கி அவர்கள் ஆட்சி செய்யும் நிலையை உருவாக்குகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் திண்டுக்கல் அதிமுக வெற்றி கூட்டணி வேட்பாளரும் STBI தலைவருமான முகமது முபாரக் இருவருக்கும் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் பிரச்சாரத்தின் போது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இருவருக்கும் ஒரே நாளில் பிறந்தநாள் என்பதால் பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு நத்தம் தொகுதிக்குட்பட்ட முளையூர், உளுப்பக்குடி, மூங்கில்பட்டி, கோமனாம்பட்டி, வத்திப்பட்டி மற்றும் பரளிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தன்னை வெற்றி பெற வைத்தால் இந்தியாவிலேயே முதன்மை தொகுதியாக ஆக்குவதற்கு பாடுபடுவேன் என அதிமுக கூட்டணி வேட்பாளரான SDPI கட்சி வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் உறுதியளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் செட்டிநாயக்கன்பட்டி, நந்தவனப்பட்டி, கொத்தம்பட்டி, முள்ளிப்பாடி, தாமரைப்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலங்குடி மார்க்கெட் பகுதியில் பெரிய பள்ளிவாசல் தெரு, சின்ன பள்ளிவாசல் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் V ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரவேணு பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு படுகரின மக்கள் பாரம்பரிய உடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நீலகிரியில் தேயிலை விலை கடும் வீழ்ச்சி அடைந்த போது மானியம் வழங்கியது, தொழிலாளர்களை காப்பாற்றியது புரட்சித் தலைவி ஜெயலலிதா தான் என்றார். தாம் வெற்றி பெற்றால் பசுந்தேயிலைக்கு நிரந்தர விலை பெற்றுத் தருவேன் எனவும் அதிமுக வெற்றி வேட்பாளர் வாக்குறுதி அளித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் S குமரவேல் ஏற்பாட்டில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகருக்கு அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியான தேமுதிக மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் S ஆறுமுகம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர், விடியா திமுக MP கனிமொழி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை அலைக்கழித்து வருவதாக தெரிவித்தார். தமிழக இளைஞர்கள் தற்போது கஞ்சா போதைக்கு மட்டுமே அடிமையாகி வருவதாக வருத்தம் தெரிவித்த அவர், இந்த நிலைக்கு விடியா திமுகவின் மெத்தன போக்கே காரணம் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கு. நல்லதம்பி கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கு. நல்லதம்பிக்கு கும்மிடிப்பூண்டி நகர அதிமுக சார்பில் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஜார் வீதியில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். வசிலிய நசரேத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தோவாளை வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கீரிப்பாறை பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் வசிலிய நசரேத் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மருத்துவ சேவைக்கு கிளினிக் கட்டித்தர அதிமுக வெற்றி வேட்பாளரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை மற்றும் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் திறந்தவேனில் நின்றபடி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் மாவட்ட கழக செயலாளர் S. ராஜேந்திரன், தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜெயவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுருவுக்கு கிறிஸ்தவ வன்னியர் முன்னேற்ற நலசங்கத்தினர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து மாவட்ட கிறிஸ்தவ வன்னியர் முன்னேற்ற நலசங்க அலுவலகத்தில் அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து அதிமுக வேட்பாளர் குமரகுரு நன்றி தெரிவித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து வரும் 4ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி பிரச்சாரம் செய்ய உள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பகுதியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. பொதுக்கூட்டத்திற்கான கால்கோள் ஊன்றும் நிகழ்ச்சி டீச்சர்ஸ் காலனி பகுதியில் நடைபெற்றது. இதில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK. செல்வராஜ் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அம்மாப்பேட்டை ஒன்றியம் குருவரெட்டியூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை வழங்கிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை விட அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற கழக நிர்வாகிகள் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என்றார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பிஜேபி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வதே முதல் பாவம், தெரிந்தே ரங்கசாமி இந்த பாவத்தை செய்கிறார் என்று விமர்சித்தார். பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு என்ஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்வதே முதல் பாவம், தெரிந்தே ரங்கசாமி அவர்கள் இந்த பாவத்தை செய்கிறார். இந்த பாவத்திற்குரிய சம்பளம் இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்து நிச்சயமாக இறக்கப்படுவார். நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயவர்தன் கோடம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய தென்சென்னை தொகுதி திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு பதவியின் முக்கியத்துவம் தெரியவில்லை என குற்றம் சாட்டினார்.
கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி உழவர் சந்தையில் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவின் வெற்றிக்கு தேர்தல் வியூகங்கள் வகுக்கும் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கபிஸ்தலத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் காந்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரபாண்டி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மருளம்பாளையம், பாப்பாரப்பட்டி, உத்தம சோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியையே நிறைவேற்றாத திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றும் என விமர்சித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெண்ணாகரம் பேரூராட்சி, பிளியனூர், மாங்கரை உள்ளிட்ட 19 ஊராட்சிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது நாகை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இதில் முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கோபால், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தண்டலை, வாணியந்தல், ஆலத்தூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்து தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத்தை ஆதரித்து ஆரல்வாய் மொழியில் அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் சினிமா நகைச்சுவை நடிகருமான சிங்கமுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக நட்சத்திர பேச்சாளர் சிங்கமுத்து, பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் என்று சொல்லிவிட்டு ஓசியில்தானே வருகிறீர்கள் என கூறுவதுதான் திமுக என்று விமர்சித்தார். திருவண்ணாமலையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேல் பெண்ணாத்தூர், சாத்தனூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து ஆதரவு திரட்டினர். இதில் மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் அமுதா அருணாச்சலம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, இன்பத்தமிழன், சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்துள்ளதாகவும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மிகப்பெரிய அளவிற்கு மக்களுடைய ஆதரவு எங்களுடைய கூட்டணிக்கு இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினுடைய உறுப்பினர் எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யாத காரணத்தினால் இந்த தொகுதிக்கு எந்த பணியாற்றினால மக்கள் அந்த கட்சியின் மீது, அந்த கட்சியின் வேட்பாளர் மீது கொடுங்கோபத்தில் இருக்கிறார்கள். அதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவினுடைய எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாத காரணத்தினாலும் திமுகவும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்து கிடக்கிறது. எனவே இந்த தேர்தலில் மக்கள் அமோகமான ஆதரவை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய அஇஅதிமுக, புதிய தமிழகம்,
தேமுதிக எஸ்டிபிஐ கூட்டணி கட்சிக்குத்தான் ஆதரவளிக்க இருக்கிறார்கள். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக 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 பிரகாசமாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் ராம ஜெயலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என கூறினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து, மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி இணை செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜீவா அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட படுகர் இன மக்கள் வசிக்கும் கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நாடாளுமன்றத்தில் படுகர் இன மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். அதிமுக வேட்பாளருக்கு படுகர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய உடை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்து ஊர் தலைவர்கள் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன், கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு அதிகாலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட செம்பனார்கோவில் தெற்கு ஒன்றியம், கிள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக பூத் கமிட்டி களப்பணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட துணை செயலாளர் வனிதா சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொருளாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய சேவூர் எஸ். ராமச்சந்திரன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு விடியா திமுக அரசு என குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். கொடுங்கையூர் மற்றும் MR நகரில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவை தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பழங்குடியின மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி வாக்குகள் சேகரித்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை புறநகர் பகுதிக்குட்பட்ட ஆனைக்கட்டி, மாங்கரை ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமான கழக தொண்டர்கள் பங்கேற்றனர். மாங்கரை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து உற்சாக வரவேற்பளித்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்வது பற்றி ஆலோசனை நடைபெற்றது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 131 இடங்களில் பிரச்சாரம் செய்வது குறித்து முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி அவரது இல்லத்தில் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் KC சுப்பிரமணி, கழக செயலாளர் சரவணகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இளையான்குடி ஒன்றிய பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர் தாஸ் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கழக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டமும் கோவை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து பிரச்சாரமும் நடைபெற்றது. வடவள்ளி, கண்டப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் புரட்சித் தலைவி நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியின் செயலாளருமான வடவள்ளி சந்திரசேகர் கலந்து கொண்டு வழிகாட்டுதல்களை வழங்கினார். தொடர்ந்து அதிமுகவின் சாதனை பட்டியல்களை மக்களிடம் கோரியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சி ராணி நாங்குநேரியில் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாங்குநேரி பழைய பேருந்து நிலையம் அருகே திரளாக கூடியிருந்த பொதுமக்கள், வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
அப்போது தான் வெற்றி பெற்று வந்து நாங்குநேரிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன், பொதுக்குழு உறுப்பினர் மணிப்பிள்ளை, கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரத்தை ஆதரித்து அதிமுக மாநில மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் வாக்கு சேகரித்தார். குளச்சல் அண்ணா சிலை முன்பு வாக்கு சேகரித்த அவர், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக மற்றும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தெள்ளுமுள்ளு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி பண்ற தில்லுமுள்ளு வேற. காங்கிரஸ் மட்டும் இல்ல, திமுகவோட சேர்ந்து அவங்களோட கூட்டணியே வந்து தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கு. 4 வழி சாலை போட்டு தர சொல்லிட்டு இது வரைக்கும் போட்டு தந்தாங்களா? போட்டு தந்தாங்களா? போட்டு தரல. ஏன்னா பாஜகவும் சும்மாதான் இருக்கு, காங்கிரஸும் சும்மாதான் இருக்கு. இவங்க 2 பேருக்கும், காங்கிரஸுக்கும் திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு போட்டி. பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டி இல்ல. அவங்களோட போட்டி என்னன்னா, யார் நிறைய ரவுடிசம் பண்ணுவாங்க, யாரு பெண்களை கேவலமா நடத்துவாங்க, யார் வந்து நிறைய திருடுவாங்க, யார் நல்ல கெடுதல் செய்வாங்க மக்களுக்கு தான் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியும் பாஜகவும் இதுதான் ஊழலுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் இ ராஜசேகரை ஆதரித்து கோழிவாக்கம், புஞ்சை, அரசந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒன்றிய கழக செயலாளர் களக்காட்டூர் ராஜு ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, வி சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர்கள் மைத்திலி திருநாவுக்கரசு, வாலாஜாபாத் ப கணேசன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டினார். இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்போட எல்லா கெட்டதும் நடக்குது. நான் ரொம்ப அதிகமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. 9 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு சீரழிகிறதுக்கு இந்த ஆட்சி தான் காரணம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாலமுருகன் மற்றும் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ் ஆகியோர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.